ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி ட்ரிச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேஸில் குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி அண்டு குரூப் டி இந்த எக்ஸாம்ஸில் கேட்ட முக்கியமான ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து 3 பார்ட்டு போட்டோம், இது வந்து 4வது பார்ட்டு. ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டு குரூப் டி அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது கீழே இந்த வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் அங்கே போய் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் யார்? ஸோ சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அசோகர். அசோகர் தான் சாஞ்சி ஸ்தூபியை கட்டியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 2வது கேள்வி, பின் வருபவர்களுள் தன்னுடைய இளம் வயதில் நோபல் பரிசை பெற்றவர் யார்? ஸோ யங்கஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மலாலா யூசுப்சாய். மலாலா யூசுப்சாய் தான் யங்கஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வின்னர். அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி, 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சியானது பிரிட்டிஷாரால் எப்போது இறுதியாக ஒடுக்கப்பட்டது? அதாவது 1857 வந்து சிப்பாய் மியூட்டனி நடந்திருக்கும். சிப்பாய் மியூட்டனின்னு சொல்லுவோம், அதாவது சிப்பாய் கழகம்னு சொல்லுவோம். இந்த கழகம் வந்து எப்போ வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1859. 2 வருஷம் இது வந்து நடந்திருக்கும். 2 வருஷங்க அப்புறம் 1859 வந்து முடிவுக்கு வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி, நிதி ஆயோக்கால் எந்த ஆண்டு உமன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவார்ட்ஸ் தொடங்கப்பட்டது? அதாவது WTI அப்படின்னு சொல்லுவாங்க, உமன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற அவார்டு வந்து நிதி ஆயோக்கால் எப்போ வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2016 தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு வந்து எந்த அமைப்புக்கு பதிலாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன். இந்த அமைப்புக்கு பதிலாக தான் வந்து நிதி ஆயோக் வந்து வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி, ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா எந்த ஆண்டில் முதலாக பங்கு பெற்றது? அதாவது இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸில் ஃபஸ்ட்டு எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1900. 1900 இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி, இந்தியாவில் பாக்சைட்டை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாக்சைட்டை வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒடிசா. அடுத்தது பாருங்கள், 7வது கேள்வி, இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றம் டேஸில் நிறுவப்பட்டது? ஸோ ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கொல்கத்தாவில் தான் முதல் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டிருக்கும். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1862 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி, பொக்ரான் அணு ஆயுத சோதனை 2 குறியீட்டு பெயர் என்ன? ஸோ பொக்ரான் 2 இதோட குறியீட்டு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பொக்ரான் 1 P1 அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா. இது ரெண்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பொக்ரான் 1 என்னது ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லுவோம். பொக்ரான் 2 என்னது ஆப்ரேஷன் சக்தின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி, முதல் 5 ஆண்டு திட்டத்தின் பிரதான நோக்கம் டேஸின் மீது இருந்தது? ஸோ கொஷின் எதுலேருந்து வருது? 5 இயர் பிளான்லேருந்து வருது. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விவசாயத்துறை. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது எப்போ வந்திருக்குன்னா 1951 டு 1956 இந்த காலகட்டத்தில் தான் வந்து முதல் 5 ஆண்டு திட்டம் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த 5 இயர் பிளானுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி விட்றேன். அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி, நவம்பர் 2020 நிலவரப்படி உலக வர்த்தக அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளன? அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், WTO. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து 2020 வந்து எத்தனை நாடுகள் உறுப்பினராக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 164 நாடுகள் இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் 2026 வந்து எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 166 நாடுகள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி, பின்வரும் பீடபூமிகளில் உலகின் மிக உயரமான பீடபூமி எது? அதாவது பிளாட்டியூன்னு சொல்லுவோம் பீடபூமினா. ஸோ இந்த மாதிரி உலகிலே உயரமான பீடபூமி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திபெத்திய பீடபூமி. இதுதான் வந்து உலகத்திலேயே உயரமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள A1 நடைபெற்ற 2021 பாரா துப்பாக்கி சுடும் உலகக்கோப்பையில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிங்கராஜ். ஸோ
ஸோ இது எதுலேருந்து வருதுன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து வருது. கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வருது. 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இது வந்து நம்ம யூடியூப் சேனலில் செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய தேதிகளில் சூரிய கதிர்கள் பூமத்திய ரேகையில் நேரடியாக விழுகின்றன. இதனால் பூமியில் பகல் மற்றும் இரவுகள் சமமாக இருக்கும். இது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்குவனக்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 2 டேட் இருக்குல்ல, மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23, இந்த 2 நாளில் சூரிய கதிர் வந்து நம்ம பூமத்திய ரேகையில் சென்டரில் விழும். அதனால் நம்மளுக்கு டே வந்து 12 மணி நேரம் இருக்கும், நைட்டு வந்து 12 மணி நேரம் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் இதை வந்து ஈக்குவனாக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம் ஈக்குவனாக்ஸ்னு, தமிழில் தான் வித்தியாசமாக இருக்கும். உத்தராயணம் அப்படின்னு வந்து இதுக்கு ஆன்சரு. அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி. பின்வரும் எந்த உறுப்பு லிப்பிடுகளின் புரதங்களை விசில்களுக்குள் கொண்டு செல்வது, மாற்றியமைத்தல் மற்றும் பேக் செய்வதற்கு பொறுப்பாகும்? இந்த 3 வேலையும் செய்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோல்கி எந்திரம், அதாவது கோல்கி அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், 15வது லாஸ்ட் கொஸ்டின். கோவிட்-19 ஊரடங்கின் போது மாநிலத்தால் மேற்கொள்ளப்பட்ட முன்முயற்சிகளுக்காக பின்வரும் எந்த மாநிலம் 2025ஆம் ஆண்டுக்கான டிஜிட்டல் இந்தியா விருதை பெற்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பீகார். பீகார் தான் இதுக்கு ஆன்சர். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.